இதேவேளை புதிய தீர்மானம் காரணமாக இலங்கைக்கு தொடர்ந்தும் ஈரானிடமிருந்து 10 எண்ணெய் கப்பல்களை இறக்குமதி செய்வதற்கு வாய்ப்புள்ளதாக பெட்ரோலிய வள அமைச்சர் சுசில் பிரேமஜாந்த் தெரிவித்தார். ஈரானிலிருந்து 13 கப்பல்கள் கொண்டு வரப்படும். அவற்றில் 10 அங்கிருந்தும் ஏனைய 3 ஓமான் மற்றும் சவுதி அரேபியாவில் இருந்தும் கொள்வனவு செய்யவும் நடவடிக்கை எடுத்துள்ளோம். அது தொடர்பில் திருப்தி அடைந்துள்ளமையினால் இலங்கையும் மேலும் 6 நாடுகளுடன் 7 நாடுகள் இதற்கு முன்னர் 11 நாடுகளும் விலக்களிக்கப்பட்டிருந்தன. அந்த நாடுகளுக்கும் முழுமையான தடை விதிக்கப்படாத வகையில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய எமக்கு 10 வரை கொண்டு வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. குறைக்கப்பட்ட 3 ஓமான் மற்றும் சவுதி அரேபியாவில் இருந்து கொண்டு வரப்பட உள்ளன. இதன் மூலம் எமக்கு தொடர்ந்தும் ஈரானில் இருந்து எண்ணெய் கொள்வனவு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. ஆனால் அந்த தொகை 13 இருந்து 10 குறைவடைந்துள்ளது. பாவனைக்கு சிறந்த எண்ணெயே ஈரானில் இருந்து கிடைக்கின்றது. பல வருடங்களாக அவற்றை கொள்வனவு செய்தோம். அடுத்ததாக 4 மாதங்களுக்கு வட்டி இல்லாத விலைக்கு அவர்கள் வழங்கினர். ගැලපෙන හොඳම තෙල් වර්ගය තමයි ඊරානයේ. අවුරුදු ගණනාවක් තිස්සේ එහෙන් ගෙනාවේ. අනිත් එක අපිට මාස 4ක පොලි රහිත மகாவலி வலயம் தவிர்ந்த ஏனைய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளதாக நீர்ப்பாசன பணிப்பாளர் நாயகம் கலாநிதி ஜிஜிஏ கோடலியத்த தெரிவிக்கின்றார். எதிர்வரும் தினங்களில் மழை வீழ்ச்சி கிடைக்காவிடின் இந்த நிலைமை மேலும் மோசமடையக்கூடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புலனறுவை, அனுராதபுரம், குருநாகல் மற்றும் களுத்துறை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் உள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளவை நிலவுகின்ற வறட்சியுடனான காலநிலையின் பாதிப்பு என நீர்ப்பாசன பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் நீர்த்தேக்கத்தை அண்மித்துள்ள விவசாயிகள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டமானது நாளாந்தம் 8 தொடக்கம் 10 மில்லிமீட்டர் வரை குறைவடைவதாகவும் நீர்ப்பாசன பணிப்பாளர் கூறினார். 55ක ධාරිතාවක් දිවයින පුරා තිබෙනවා. நாடு முழுவதிலும் உள்ள நீர்த்தேக்கங்களில் இருந்து 55 விதமான பங்களிப்பு கிடைக்கிறது. எனினும் அனைத்து பிரதேசங்களில் உள்ள நீர் வரையறுக்கப்பட்டுள்ளதால் வாவிகளில் உள்ள நீரின் மட்டம் குறைவடைகிறது. நீர்த்தேக்கத்தில் உள்ள நீர் 8 தொடக்கம் 10 மில்லிமீட்டர் வரை ஆவியாகிறது. மகாவலி நீர்த்தேக்கத்துக்கு அருகில் உள்ள விவசாயிகள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக நேற்றைய தினம் நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம். தற்போது நீர் மிகவும் கவனத்துடனேயே விநியோகிக்கப்பட்டு வருகிறது. விவசாயிகள் மற்றும் வர்த்தகர்களுடன் கலந்துரையாடி 6,25,000 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் விவசாயத்தை மேற்கொண்டு 85% பலனை பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கிறோம். இலங்கையில் உள்ள மிகப்பெரிய வாவியான பராக்கிரம சமுத்திரத்திலிருந்து தற்போது 41,000 ஏக்கருக்கான நீர் விநியோகிக்கப்படுகிறது. செய்கை நடவடிக்கைகள் நிறைவடையும் வரை இந்த வாவியிலிருந்து நீரை விநியோகிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன பணிப்பாளர் நாயகம் கூறினார். நீர்நிலைகள் மற்றும் மகாவலி நீர்த்தேக்கத்திலிருந்து விநியோகிக்கப்படும் நீர் அநேகமான பிரதேசங்களில் உள்ள விவசாயிகள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைக்கு தீர்வாகும். சேற்று நிலங்களில் நெல்லை பயிரிடுமாறு கூறுகிறார்கள். இவ்வாறே நாம் வேலை செய்கிறோம். இறுதியில் நீர் குறைவாகவே கிடைக்கிறது. நீர் வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பை வழங்கினார்கள். எனினும் நீர் இல்லை. நம்மிடம் கிணறு ஒன்று உள்ளது. இதில் 20 அடிக்கு நீர் உள்ளது. இயந்திரத்தை செயற்படுத்துவதற்கு 4 லிட்டர் மண்ணெண்ணெய் தேவைப்படுகிறது. இன்னும் 2 மாதங்களுக்கு இவ்வாறு செல்ல வேண்டிய நிலையே ஏற்படும். இந்த நிலைமையின் கீழ் தடையின்றி குடிநீரை விநியோகிப்பதற்கு தேசிய நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை தயாராகிறதா? ஆற்றின் நீர்மட்டம் குறைவடைந்தாலும் ஆற்றை மறித்து நீரை வழங்க முடியும். அதேபோன்று நீரின் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்யவும் நீரை விநியோகிக்கவும் முடியும் என மின்சார சபையிடமும் மகாவலியுடன் தொடர்புடைய அமைச்சிடமும் நாம் கேட்டுக்கொள்கிறோம். நாளாந்த மின் விநியோக தேவையின் பொருட்டு 27 தொடக்கம் 34 வரையான கிகாவோட்டில் மின்சார விநியோகம் இடம்பெறும் பட்சத்தில் நீர் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு பதிலாக அனல் மின் உற்பத்தி நிலையங்களினூடாக நாளாந்த மின்சார தேவையை ஈடு செய்ய முடியுமா?
சாதாரணமாக 7 கிகாவோட் மின்சாரத்தை மாத்திரமே இம்மால் விநியோகிக்க முடிந்துள்ளது. ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் அனல் மின் நிலையத்தில் நிர்மாண பணிகள் மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் பட்சத்தில் அனல் மின் நிலையத்தினூடாக மின்சாரத்தை விநியோகிக்கும் நடவடிக்கை சில பிரதேசங்களில் அற்றுப்போகும் நிலை ஏற்படும். அத்துடன் அனல் மின் நிலையங்களினூடாக மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் போது அதன் பொருட்டு எரிபொருள் பயன்படுத்தப்பட வேண்டும். இதுக்கான செலவும் அதிகரிக்கும். ඉන්ධන පරිභෝජනයක් සිද්ධ වෙන නිසා අධික වියදමක් දැරීම. இந்த நிலைமையின் கீழ் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் எவ்வாறான ஆயத்த நிலையில் உள்ளது? உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலையில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சியின் அனுகூலத்தை நாட்டின் நுகர்வோருக்கு வழங்குவது தொடர்பிலான உங்களது கருத்துக்களை நாங்கள் கேட்டிருந்தோம். www.newsfirst.lk என்ற எமது இணையதளத்தில் நீங்கள் பதிவு செய்த சில கருத்துக்களை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். தங்களது சுயலாபங்களுக்காக செயற்படும் இந்த அரசாங்கத்திற்கு மக்களின் நலனில் அக்கறை இல்லை. பொதுமக்களும் தமக்கு இழைக்கப்படும் அநீதிகளை கண்டு கொள்ளாதிருப்பது வேதனைக்குரியது. இந்த கருத்தினை ஹேந்தனி பிரியா தெரிவித்திருந்தார். உலக சந்தையில் விலை குறைந்தால் அங்கும் விலை குறைப்போம் என அன்று கூறினர். இன்று அது மறக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்வியை பேட்ரிக் ஆந்தனி எழுப்பியிருந்தார். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை 10:45 இடம்பெறும். வணக்கம்.